இப்ப நெறைய ஏமாறக்கூடியவர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. இந்த காலகட்டத்தில இந்த மாரியான ரிப்போர்ட் வந்து ரொம்ப வந்துட்டே இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நகை, பணம், வீட்டு பத்திரம், வீட்டு சொத்து இது எல்லாமே இழந்துட்டு நிக்கக்கூடியவர்களா இவங்கலாம் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, ரொம்ப நிர்கதியாக ஒரு நிலையில, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற கையேறு நிலையில எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கும் பொழுது, இவர்கள் மட்டுமல்ல, இவங்க குடும்பம் மட்டுமல்ல, இவங்களுடைய குழந்தைகளும் அடுத்த எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஏமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் யார் ஏமாத்துறா இவங்கள? முதல்ல ஒரு யாராவது ஒரு ரூ. 10 கேட்டாலே குடுக்காதவங்க, ஒரு ரூ. 100 கைமாத்து கேட்டாலே குடுக்காதவங்க, எப்படி வந்து இந்த மாரி லட்சக்கணக்கான ரூவா நகை, அதே மாரி சொத்து, சொத்துடைய பத்திரம் இதெல்லாம் குடுத்து ஏமாறுறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியங்கள் தான் இருக்கு. நல்லா தெளிவா இருக்காங்க, படிச்சவங்களா இருக்காங்க, நல்ல அரசு வேலையில் உள்ளவங்களா இருக்காங்க, ரிட்டயர்ட் ஆனவங்களா இருக்காங்க. பெரிய படிப்பு, கல்வி இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த பெண்களும் இது மாரி நெறைய ஏமாறுறாங்க. விழிப்புணர்வு இல்லாதது தான் இதுக்கு காரணம். அதை விட இதுக்கு முக்கியமா என்ன அப்டின்னா, எல்லாத்தையும் நம்புறது தான் காரணம். அந்த நம்பிக்கை எப்படி ஏற்படுது? இந்த நம்பிக்கையில வச்சு எப்படி இவங்கலாம் ஏமாற்றப்படுறாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பதிவு தான் இது. பொதுவா இதெல்லாம் யாருனால ஏமாற்றப்படுறாங்க? இந்த மாரி ஏமாறக்கூடியவர்கள் யாரால ஏமாறுறாங்க? எந்த சூழ்நிலையில ஏமாறுறாங்க? யார் இவர்களை ஏமாற்றுகிறார்கள்? அப்படிங்கிறத நம்ம விலாவரியா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏமாந்தவங்கள் அத்தனை பேருமே ரொம்ப நெருக்கமான உறவுகளிடமும், நண்பர்களிடமும், நட்பு வட்டத்திடமும் பல வருடங்களாக பழகியவர்களிடம் தான் ஏமாந்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பா வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா, மிக மிக சொல்லனா துயரத்துக்கு ஆளாகிற அளவுக்கு ஏமாந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இது இங்கே ஏன் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு? நம்ம ஏமாந்துட்டோம். அடுத்தது நம்மளுடைய அடுத்த தலைமுறை யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னா, இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து மீடியால வருது, பேப்பர்ல வருது, செய்திகள்ல வருது. அன்றாடம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா, அதெல்லாம் பார்த்தாலும் எங்கேயோ தான் நடக்குது, யாருக்கோ நடக்குது அப்படின்னு கடந்து போயிர்றோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது நமக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வரும் பொழுது, இதெல்லாம் நம்மளோட விழிப்பிலேயே இல்லாம போய்விடுகிறது. இப்படித்தானே அவங்க வந்து ஒரு முறை யாரோ ஏமாத்தியிருக்காங்க, பேசியிருக்காங்க, பணத்த வாங்கியிருக்காங்க, குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ வருதே, இந்த நேரத்தில நம்ம குடுக்கலாமா? வேண்டாமா? இவங்க ஏன் நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க? அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவர்கள் யோசிக்கிறதே இல்ல. குழந்தை படிப்புக்காக கேட்டாங்க, உயர்கல்விக்காக கேட்டாங்க, திருமணத்துக்காக கேட்டாங்க அப்படின்னு இருக்கிறதையெல்லாம் வாரி குடுக்கக்கூடிய நிலைமையில நிறைய பெண்கள் வெளிய சொல்லாத அளவிற்கு ஏன் கணவனுக்கே தெரியாம நெறைய பேர் பணங்களை குடுத்துட்டு, நகைகளை குடுத்துட்டு, இன்னைக்கு வந்து ரொம்ப ஏமாளியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய பிரிவினையெல்லாம் ஏற்பட்டு, விவாகரத்துக்கு வரைக்கும் போய் குடும்பமே பிரிஞ்ச கதைகள்லாம் நெறைய இருக்குது. ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. கணவன் வெளிநாட்டில இருக்கார். வெளிநாட்டிலிருந்து சம்பாரிச்சு அனுப்புறார். இங்க வந்து இந்த பொண்ணு அம்மா கூட இருந்துட்டுருக்கு. அம்மா வீடு பக்கத்தில, அதுக்கு பக்கத்தில அடுத்த தெருவுல இவங்க வீடு. 2 குழந்தைகள் வேற இருக்காங்க. 30, 35 வயசு இந்த பொண்ணுக்கு இருக்கும். இப்போ முகநூல்ல வந்து ஒரு நபர் வந்து அறிமுகமாகுறார். அறிமுகமாயி ரொம்ப காலமெல்லாம் இல்ல. 4, 5 மாசம் தான் ஆச்சு. அப்படி ஒரு பழக்கவழக்கம் வீட்டுக்கு வந்துட்டு போற அளவுக்கு உறவு வந்து நல்லா வலுத்துருச்சு. அப்போ ஒரு கட்டத்தில வந்து கணவன் பணம் அனுப்புறதில சேர்த்தி வச்சதில ஒரு 7 பவுன் தாலி சங்கிலியும், அப்புறம் 3 பவுன்ல வந்து தாலியும் வாங்கியிருக்காங்க. இதை வந்து 2யும் வந்து இவங்க கழுத்தில முன்னத்த நாள் தான் போட்டிருக்காங்க புதுசா வாங்கிட்டு வந்து. மறாநாள் வந்து இந்த நபர் வந்து வீட்டுக்கு வர்றான். வந்தவங்கிட்ட வந்து இந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிறத காமிக்குது. "நல்லா இருக்கா?" அப்படின்னு. அவனும் நல்லா இருக்கான், அது இதுன்னு போட்டு பேசிட்டு, டீ எல்லாம் சாப்பிட்டு, ஒரு 2, 3 மணி நேரம் வந்து அவங்க உரையாடிக்கிட்டு, அப்படியே டீ எல்லாம் சாப்பிட்டு இருந்துட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த பொண்ணு காமிக்கும் பொழுது, வந்த உடனே காமிச்சிருக்குது சந்தோஷத்தில. அவனும் கொண்டா பார்க்கலான்னு இருக்கான். அந்த பொண்ணு கழட்டி அவன் கையில குடுத்துருச்சு. இந்த நபர் வாங்குனவன் கையிலேயே அந்த நகைய வச்சுட்டே இருந்திருக்கான். பேச்சு குடுத்துட்டே இருந்திருக்கான். 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் வந்து இவங்களுடைய உரையாடல் தொடர்ந்திருக்கு.
வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டைம் வந்தோடனே பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்ற நேரம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்புற நேரத்தில் இந்த பையனும் இந்த நபரும் கிளம்பிடுவான். இப்போ இவனும் வெளியே போயிட்டான். இப்போ இந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வர்றாங்க. பேரன் பேத்தியெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருச்சு, ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பக்கத்து தெருவிலேருந்து அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. வந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்னடி கழுத்தில் இருந்த செயினை காணோன்னு இருக்காங்க. இதுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து கழுத்தில் இருக்கிற செயின் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அங்கே இங்கேன்னு தேடி இருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பார்க்கையில அந்த வந்த நபர்கிட்ட கழட்டி கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அந்த நபர் திருப்பி கொடுக்கலைங்கிறது நல்லாவே ஞாபகம் இருக்குது. வீட்டுக்குள்ளேயெல்லாம் சிசிடியெல்லாம் இல்லைங்க, இருக்குமா இருக்காது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மண்டையை உடச்சி யோசிச்சு பார்க்கையில, நல்லா கேட்டுங்க, 7 பவுனு 3 பவுன் மொத்தம் 10 பவுன். இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அந்த நபர் எடுத்துகிட்டு போனதை இல்லவே இல்லை, நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் தேடி பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம் எல்லாம் போகையில் எங்கேயுமே வெளியெல்லாம் மிஸ் ஆகலை. அந்த நபர் வாங்கினதை அந்த நபர் அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த வாங்கின விஷயத்தை மறக்கடிக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி பேச்சு கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து அதை மறக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அந்த நகையை அவன் அடிச்சுட்டு போயிட்டான். இல்லவே இல்லைன்னு சத்தியம்னு சொல்லிட்டான். இந்த நகை எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ இந்த நகைக்கான காரணங்களும் புரியலை. போனது தான். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் அரைச்சுன்னா அதை பண்ணி என்ன இது பண்ணி என்ன விட்டால் முடிஞ்சு போச்சுங்க. அது தெய்வம் வந்து எந்த சூழ்நிலையில் எப்படி வந்து எதையை பார்க்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் கணவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து சம்பாரித்து மனைவிக்கு பணம் அனுப்புகிறான். அதில் நகை நட்டு வாங்கி இந்த பொண்ணு இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழாமல் யாருடனோ ஒரு முகநூல் நண்பருடன் தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான வேலையை செஞ்சு அவனும் வந்து நகையை அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ நகை இல்லாமல் அந்த பொண்ணு 10 லட்ச ரூபா போச்சு. அப்போ ஏமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அதை விட ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது தெய்வத்தை அணுகி ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கதறுகிறார்கள். ஆனால் முன் செய்த அந்த வினைக்கு பின் செய்யக்கூடிய வரக்கூடிய இந்த பாவ வினை தான் காரணமாக இருக்குங்கிறது அப்படி தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் எதுவுமே செய்யலையேங்க, ஏம்பனம் போச்சே அப்படின்னு அழுகிறவ அப்பாவிகளெல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டேன், பத்திரிக்கை அடிச்சிட்டேன், மண்டப செலவு சாப்பாடு செலவெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் பெருசாக லிஸ்ட்டு போட்டு இழுத்து வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் ரொம்ப வயசாகி முடங்கி போயிட்டார். 2 பொண்ணுக்கு தான். இந்த பொண்ணுக்கு இது முடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமை தீந்துருச்சுன்னு ஒரு அம்மா வந்து அழுதுருக்கு. இந்த அம்மா மனம் இறங்கி இது கூலிக்கு போய் ஏதோ வந்து ஒரு காலத்தில் வாங்கி போட்ட இடத்துல அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி செங்கல் மணல் ஜல்லியெல்லாம் வாங்கி 2-3 வருஷமாக சேர்த்தி வச்ச காசில் வீடு கட்டியிருக்காங்க. அந்த பத்திரத்தை எடுத்து இந்த அம்மா கொடுத்துருச்சு. எப்படி பாருங்க. இந்த அம்மா பத்திரத்தை வாங்கி கொண்டு போய் வச்சு அடகு வச்சு கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா வாங்குறேன்னு சொன்னவங்க இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயே கையெழுத்து வாங்க வச்சு கை நாட்டு வச்சு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா அதுக்கு மேலே வாங்கிட்டாங்க. எப்படிங்க, 1 லட்ச ரூபா இருந்தால் போதும்னு சொன்னவங்க பத்திரம் கைக்கு வந்தோடனே 5 லட்சமாக அந்த இடத்துக்கு பணத்தை வாங்கிட்டு இந்த பணத்தையும் இன்றைக்கி திருப்பி கொடுக்காம இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டமாக இது நடந்தே 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு பத்திரம் வரல, அந்த இடமும் போச்சு. குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் வட்டியும் முதலும் திருப்பி கொடுக்கலின்னா சொத்து அவங்களுக்கு வந்து போயிடும். எல்லா அதிகாரமும் எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க ஃபுல் பவர் கொடுத்து இந்த மாதிரி எழுதி வாங்கி இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி வீடே இல்லாமல் இருக்காங்க. அப்போ நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் பழகின கேட்டாங்க பரிதாபம் இப்படிலாம் வந்து நகை சொத்து பணம் இதெல்லாம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஏமாந்தவர்களையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்தளவு விவரமாக இருப்பாங்க. எச்சில் கையில் காக்காய் ஓட்ட மாட்டாங்க. அந்தளவு சிக்கனமாக இருந்து காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஏமாறுகிறார்கள். அப்போ இது எப்படி ஏமாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தோம்னா சுய புத்தி அந்த சுய சிந்தனையை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரணங்களில்
பழகக்கூடிய நிலைமையில் அவர்கள் வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த புத்தி மாற்றிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, கணவன் மனைவி கிட்ட ஒரு 50-60 லட்ச ரூபா பணம் இருக்குது. இது தெரிஞ்சோன்னு ஒரு உறவினர் வர்றாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க. 6 மாதம் அந்த போகுது, இங்கேருந்து குழம்பு போகுது, பிரியாணி போகுது, அதை பண்ணுது இதை பண்ணுது, அந்த மீன் எடுத்தேன், இந்த கறி எடுத்தேன், உங்களுக்கு கொடுக்கணுன்னு வந்தேன் அப்படின்னு எல்லாம் போகும். அப்போவே நம்ம விழிச்சுக்கணும். எப்போ வந்து உறவினர்களிடமிருந்து அதிக பாசங்கள், அதிக நேசங்கள் உடனடியாக அங்கே வந்து வெளியே வருதோ, என்றைக்கும் இல்லாமல் அவர்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்களோ, அப்போல்லாம் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. ஏதோ ஒரு விதத்தில் அளவுக்கு மீறி உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எப்படியாவது அதை அபகரிக்கிறதுக்கான வேலைகளை அவர் செய்வார்கள். அதற்காக பல விஷயங்கள், பல சித்து வேலைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்காக பல இடங்களுக்கு அவங்க போய் பல விஷயங்களில் வந்து அவங்க கொடுக்குற உணவு, வரக்கூடிய வீட்டுக்கு வர்றது போகிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணி வைங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. லிக்விட் கேஷாவோ பெரிய அளவில் நகையாகவோ நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு லாக்கரில் ஃபியூச்சரில் வந்து உங்களோட பையனுக்கோ பிள்ளைக்கோ எனக்கு அப்புறம் அவங்களுக்குங்கிற ஒரு டாக்குமெண்டேஷனில் போய் நீங்கள் லாக்கர்லேயே அந்த நகையெல்லாம் வச்சிடலாம். வீட்டில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படி தான். ஒரு பேப்பர் தானே அப்படின்னு நீங்கள் வீட்டில் வைக்கிறதும் கூட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக மாறிடுது. அதிலிருந்து இந்த பேப்பர் கிடச்சிருச்சுன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி இன்றைக்கி அந்த இடம் என்னோடதுன்னு ஒரே இரவில் மாற்றக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கி ஆளுகிற நாடாக இன்றைக்கி மாறிடுச்சு. எத்தனை சொத்துகள் வந்து அரசியல்வாதியினால், மந்திரியினாலேயே வந்து அபகரிக்கப்பட்டு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இன்றைக்கி ஜெயிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஊரை விட்டே பயந்து, உயிருக்கு பயந்து ஓடக்கூடியவர்களாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அது வந்து இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எப்பொழுதுமே அது நடக்கும். இந்த ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நில அபகரிப்பு என்பது மிகப்பெரிய முதன்மையான குற்றமாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையுமே அடிதடி, கொலை, வெட்டு, குத்து, இந்த மாதிரி வழிப்பறி அது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்களுடைய அந்த கைப்பாவையாக இருக்கக்கூடிய அந்த ஊழல் தான். அப்போ தலைமையே ஊழலாக இருக்கும் பொழுது மக்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும் பார்த்துக்குங்க. அதனால தான் இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நிலம், வீடு, வாசல் இதெல்லாம் வந்து கிடுகிடுன்னு ஏறிடும், வரி ஏறிடும், எல்லாமே ஏறிடும். ஆனால் எந்த வசதி வாய்ப்பும் கிடைக்காது. இன்றைக்கி வந்து பழங்காலத்தில் வந்து நம்ம நடந்து போகிற அந்த மண் பாதைகள் மாதிரி தான் இன்றைக்கி மெயின் ரோடே இருக்கிறது. தெரு சாலைகள் எல்லாமே வந்து குண்டும் குழியுமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அவல நிலைகளில் நாம் வந்து பார்த்து சேர்த்தி வச்சு கஷ்டப்பட்ட பணங்காசு எல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த புது வீடு கட்டும் பொழுது பில்டர்கள் நம்பி பணம் கொடுக்கறது, கான்ட்ராக்டர்கள் நம்பி பணம் கொடுக்கறது, அவர்களுடைய ஒப்பந்தங்களை சரிபார்க்காமல் பணம் கொடுப்பது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தவணையும் நீங்கள் பணம் செலுத்தும் பொழுது குறிப்பிட்ட அந்த தொகைக்கு உங்களுக்கிடம் ஒரு ரெக்கார்டு இருக்க வேண்டும். உங்களிடம் வீடியோ ரெக்கார்டு இருக்கணும். அதை விட வந்து அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஜிஎஸ்டி பில்லு அதோடு வந்து அவங்க வாங்கின தொகைக்கு அவங்க வந்து உங்கள் லெட்டர் இருக்கணும். உங்களிடம் 5 லட்ச ரூபா வாங்கினாங்களா அதுக்கு பில்லு, 1 லட்ச ரூபா வாங்கினாங்களா அதுக்கு பில்லு, டேட் போட்டு வாங்கி அதெல்லாம் ஃபைல் பண்ணி வைங்க காலகாலத்துக்கும். ஏன்னா ஒரு செங்கலும் கூட அடுக்கி வைக்காமல் கட்டடமே முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய கட்டிட அந்த நிறுவனங்கள் இன்றைக்கி நிறைய பெருகி போச்சு. எப்படியாவது ஒரு வீடு கிடச்சா போதுங்கிற ஆசையில் கம்மியாக கட்டி கொடுக்குறாங்க, உடனடியாக வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னே போய் விழுந்து அதுலேயும் ஏமாறக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. நிலம், வீடு, வாசல் இதெல்லாம் வாங்கும் பொழுதும் சரி, விற்கும் பொழுதும் சரி, நகை, பணம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸுகளை பாதுகாக்கிறதுலையும் சரி மிக கவனமாக இருங்கள். இதுதான் இதனுடைய முதன்மையான பதிவுக்கான நோக்கமே. தெய்வத்துடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் தாய் மாசாணியினுடைய பூரணமான ஆசிகளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.